الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما اللهم آتني علما وفهما ووعيا وتفهما وتفهيما اللهم يسر لي تعلم كتابك ودينك وتعليم القرآن وتعليم دينك يا رب العالمين اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه ونصائحه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم اجعلني من العلماء الصالحين المصلحين الراشدين المرشدين الحكماء الربانيين الذين أوتوا الحكم فقضوا بها ونشروا دينك ونصروه وعلموه وجاهدوا في سبيلك حتى أتاهم اليقين اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع المؤمنين والمؤمنات ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصحوا عبادك ودعوا إلى دينك وسبيلك اللهم يا حي يا قيوم اللهم أقول وبك التوفيق ربي يسر ولا تعسر وتمم بالخير கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான இறை தூதர், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், இந்த அகில உலகத்திற்கெல்லாம் அகில உலக மக்களுக்கெல்லாம் கருணையாக நன்மையாக நேர்வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட மகத்தான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதற்காக எப்படி அல்லாஹு தஆலா அவர்கள் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறியப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும், அவர்கள் எப்படி போற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அந்த அடிப்படையில் அவர்கள் அறியப்பட வேண்டும், அவர்கள் போற்றப்பட வேண்டும், நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அதன் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும் வகையில் முழுமையாக நம்மால் செய்ய முடியாது, ஓரளவுக்கு அதன் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அந்த முறையில் ஒரு துணையாக உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக காது இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த ஒரு அற்புதமான அஷ்ஷிஃபா பித்தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த வகுப்பின் வாயிலாக எளிதாக்கி கொடுத்தான். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் அருள் புரிவானாக. தொடர்ந்து இந்த நூலை அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக. அதற்குரிய நேரங்களையும் வசதிகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு எளிதாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த பாடம் முதல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதியினுடைய பிரிவு. இந்த பிரிவினுடைய தலைப்பு என்ன? ஃபஸ்லுன் ஃபீ அத்லிஹி வ அமானதிஹி வ இஃபதிஹி வ ஸித்கி லஹ்ஜதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் அவர்கள் 4 தன்மைகளை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த சிறப்பு தன்மைகளில், உயர் பண்புகளில், மகத்தான 4 பண்புகளை, உயர் தன்மைகளை இந்த பிரிவிலே இமாம் அவர்கள் பேசப் போகிறார்கள். இந்த 4 தன்மைகளில், 4 பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பு, ஒரு வாசத்திற்கு, இந்த பெர்ஃப்யூம்லாம் தடவினோம்னா இப்படி கொஞ்சம் இப்படி தடவோம் பாருங்க, அது எத்தனை எம்எல்னு சொல்ல முடியுமா? தடவி இருக்குது 0.000 ml.
அந்த மாதிரி கொஞ்சம் வாடைக்கு வாசனைக்குன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல, அவன்கிட்ட வாடைக்கு கூட அது இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே இன்னைக்கு உம்மத்து எங்கேயோ போயிருக்கும். உம்மத்திடம் இருக்குமே ஆனால், உம்மத்துடைய ஆட்சியாளர்களிடத்திலே இருக்குமே ஆனால் இன்று உம்மத்து எங்கேயோ போயிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா நம்மை நன்மையின் பக்கம் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. சரி, விஷயத்துக்குள்ளார நம்ம போவோம். 4 தன்மைகள் என்ன? ஒன்று, ஃபி அத்லி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நீதமானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நீதமானவர்கள். ஃபி அத்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீதம், நீதத்தன்மை, நேர்மை. உறவா, நண்பர்களா, பகைவர்களா, வேண்டியவர்களா, வேண்டாதவர்களா, அறிமுகமானவர்களா, அறிமுகமற்றவர்களா, நமக்கு ஏதாவது பிற்காலத்திலே உதவக்கூடியவர்களா, அல்லது இதோடு இவர்களுடைய தொடர்பு நமக்கு முடிந்து விடுமா, இப்படியெல்லாம் பார்த்துத்தான் நாம் ஒருவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்கிறோம். அப்பா செஞ்சுவாங்களேன், ஒருவரை பார்த்து ஒரு எடை போட்டு இவரால் நமக்கு என்ன காரியம் ஆகும் அல்லது ஆகாது, அதற்கேற்பத்தான் நாம் முடிவு செய்கிறோம். இன்று சமூகத்திலே தனி மனிதர்களிடத்திலும் சரி, பொறுப்புள்ளவர்களிடத்திலும் சரி, இந்த நீதம் என்பது விற்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய நீதிமன்றங்களிலே தீர்ப்புகள் விலை பேசப்படுகின்றன, விற்கப்படுகின்றன என்பது எல்லோரும் எல்லா நாடுகளிலும் அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எங்கோ யாராவது சிலர் இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கலாம். அந்த அளவுக்கு நீதிபதிகளுடைய அந்த நீதம் என்ற அந்த குணமே மாறிவிட்டது. பேருக்கே அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். பேர் என்ன? நீதிமான், பேர் நீதி அரசர், பேர் நீதிபதி. ஆனா அந்த நீதிங்கிறத எடுத்துட்டு பிறகுதான் அவர்களுக்கு அந்த பாதி பேரு தான் அவர்களுக்கு பொருந்துமே தவிர, நீதி என்பது அது அவர்களுடைய பதவிக்காக கொடுக்கப்பட்ட பெயரை தவிர அவர்களுடைய குணம், செயல், அவர்களுடைய பண்புகளுக்காக கொடுக்கப்பட்ட பெயராக இப்போது இல்லை. அல்லாஹ் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாடிய சிலருக்கே தவிர, அத்தகைய நல்லவர்களை தவிர. சரி, இப்ப இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அரசர்கள், நீதிபதிகள், அதிகாரிகள் தான் இந்த நீதி செலுத்த வேண்டுமா? இந்த நீதி என்பது அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனுடைய தனி வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய தனி தொடர்புகளிலும் இந்த நீதம் சம்பந்தப்படுகிறது என்றால், ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் எழும்போதும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில், உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் இடையில், உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையிலும் இந்த நீதம் என்பது சம்பந்தப்படுகிறது. நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு அலுவலகத்திற்கு வந்தால், ஒன்று உங்களுடைய தலைவரோடு, உங்களுடைய உரிமையாளரோடு, உங்களுடைய கண்காணிப்பாளரோடு, அதுபோன்று அவர்களுக்கு உங்களோடு, இப்படியாக இந்த நீதம் என்பது வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் தொடர்புடைய ஒன்று. ஆக ஒரு மனிதன் நீதவானாகத்தான் இருக்க வேண்டும், நீதமுள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும். எந்த வகையிலும் சாய்ந்து விடக்கூடாது. ஒரு பக்கம் பக்க சார்புடையவனாக, ஒரு பக்கம் அநீதி இழைத்து ஒரு பக்கம் சார்ந்திருப்பவனாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அப்படி ஒரு அநீதக்காரராக, ஒரு பக்கம் சார்ந்து ஒரு மக்களுக்கு சலுகை செய்யக்கூடியவர்களாக இருந்ததில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதவானாக இருந்தார்கள். ஆதில் வ அமானத்திஹி, இரண்டாவது தலைப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை இன்று சமூகத்தில் நாம் பார்ப்போமேயானால், இதுவும் யாரிடத்திலாவது இருக்காதா? அப்படிப்பட்ட ஒருவரை நாம் தேட மாட்டோமா, சந்திக்க மாட்டோமா என்கிற நிலைக்கு ஆகிவிட்டது. இன்று இந்த மோசடி, நம்பிக்கை துரோகம், நம்பிக்கைக்கு மாற்றம் செய்தல், இதெல்லாம் சமூகத்திலே சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். நம்பகத்தன்மைக்கு ஃபி அத்லிஹி வ அமானத்திஹி வ இஃபத்திஹி. மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பொழுக்கம். அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் தங்களுக்கு ஹலாலான தங்களது மனைவிமார்களை தவிர இச்சையோடு யாரையும் அவர்கள் நாடியதில்லை, தொட்டதும் இல்லை. அந்த அளவுக்கு தங்களுடைய ஒழுக்கத்தில் சுத்தமானவர்களாக இருந்தார்கள். இன்று பெரும்பாலும், அதுவும் குறிப்பாக இந்த சினிமாக்கள், சீரியல்கள், ஆடல் பாடல் இசை என்ற இந்த மேற்கத்திய கலாச்சாரம் முஸ்லிம் உம்மாவிலே ஹலாலாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி ஹலாலாக்கப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹராம் ஹலாலாக்கப்பட்டு விட்ட காலத்தில், அரசாங்கங்கள் அதை நடத்தக்கூடிய காலத்தில், அரசாங்கங்கள் அதற்காக ஒரு துறையை ஏற்படுத்தி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். மிக வேதனையான காலம். மது ஹலாலாக்கப்பட்டு விட்டது, விபச்சாரம் ஹலாலாக்கப்பட்டு விட்டது, இசை ஆடல் பாடல் சமூகத்தினுடைய ஒழுக்க மாண்புகளை சீரழிக்கக்கூடிய ஒழுக்க கேடுகள் எல்லாம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டு விட்ட காலகட்டத்திலே வாழ்கிறோம். ஒரு இஸ்லாமிய நாடு மதுவுக்கு அனுமதி அளிக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப பேருக்கு இது புரியாம இருக்கு. காரணம் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது ரோஷம் வருவதை விட அவர்கள் யாரை மதிக்கின்றார்களோ அவர்கள் மீது அவர்களுக்கு அதிகம் ரோஷம் வருகிறது. அல்லாஹுவை மீறி, அல்லாஹுடைய தீனை மீறி, அல்லாஹுடைய ரசூலை மீறி அவர்களுக்கு மேலாக இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு தோதுவாக நடக்கின்ற வரைதான் மனிதனுக்கும் மனிதனை ஆளக்கூடிய அரசனுக்கும் மதிப்பு. அல்லாஹுக்கு எதிரியாக ஒருவன் ஆகிவிடும் பொழுது, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு ஒருவன் எதிரியாக ஆகிவிடும் பொழுது அவனுக்கு அல்லாஹ்விடத்திலும் மதிப்பில்லை, நபி இடத்திலும் மதிப்பில்லை, அல்லாஹுடைய அடியார்களிடத்திலும் அவனுக்கு மதிப்பில்லை. அதாவது ஒரு அரசாங்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பாவத்தை அனுமதிக்கிறது என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால் அவர்கள் அதை ஹலாலாக்கி கொண்டார்கள். அவர்கள் அதை ஹலாலாக்கி கொண்டார்கள். சட்டப்பூர்வமாக ஆக்குவது என்றால் என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட குற்றமாக இருந்ததை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். ஆகவேதான் அதை கண்டிப்பவர்களை, அதை தடுப்பவர்களை அவர்கள் சிறைப்படுத்துகின்றார்கள், அதற்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். எப்படி? விபச்சாரம் செய்பவனுக்கு தண்டனை அல்ல. இஸ்லாம் என்ன சொல்கிறது? விபச்சாரம் செய்பவனை அடியுங்கள், கொல்லுங்கள் என்று சொல்கிறது. இன்று முஸ்லிம் நாடுகள் எப்படி ஆகிவிட்டன? விபச்சாரத்தை தடுப்பவர்களை சிறைப்படுத்துகிறது. நீங்கள் தனி மனித உரிமையிலே, அரசாங்கத்தினுடைய அந்த துறைகளிலே, அரசாங்கம் அனுமதித்ததிலே நீங்கள் தலையிடக்கூடாது. மது குடிப்பவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் தண்டனை சொல்லப்பட்டது. இன்று மது குடிப்பதை தடுக்கக்கூடிய உலமாக்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகின்றது. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டதையெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் ஹலாலாக்கி கொண்டன. அது எப்படி? அதை அனுமதிப்பதின் மூலமாக, சட்டப்பூர்வமாக அதற்கு அனுமதி கொடுப்பதின் மூலமாக. சரி, விஷயத்துக்கு வாங்க. நம்முடைய பாடத்தினுடைய தொடர்போடு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பொழுக்கம். அதாவது பொதுவாக தலைவர்களாக ஆகிவிட்டால் அவர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு எழுதப்படாத விதி மக்களுக்கு மத்தியிலே இருக்கும். அரசர் என்றால் அவர் விரும்பியதை செய்யலாம், விரும்பியதை அனுபவிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் அவர் அனுபவிக்கலாம். ஏன் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியாக இருந்தால் கூட இந்த பாலியல் பிரச்சனை என்பது சமூகத்திற்கு அவர் மூலமாக மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு நோயாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்த சில மக்களை தவிர, சில பொறுப்புள்ளவர்களை தவிர. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்னொரு பக்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மறுமையின் பயம் இல்லை. தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய வாய்ஸ், தங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை
தவறான முறையில் பயன்படுத்துவது. இரண்டு வகையில். ஒன்று என்ன? தன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய, தன்னை மதிக்கக்கூடியவர்களை தவறாக பயன்படுத்தி, தன்னை மதிக்கக்கூடியவர்களை, நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை, நாம் ஒரு ஆன்மீக நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர்கள் மதித்து நமக்கு முன்னால் அவர்கள் செய்யக்கூடிய பணிவுகளை அல்லது ஒரு நல்ல பழக்கத்தை தவறான முறையிலே பயன்படுத்தி அவர்களை தங்களுடைய இச்சைக்கு இரையாக்குவது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? அதிகாரத்தால் அச்சுறுத்தி தன்னுடைய இச்சைக்கு இரையாக்குவது. இந்த இரண்டும் சர்வ சாதாரணமாக சமூகத்தில் நடக்கிறது. இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இன்று ஒரு காலத்திலே மார்க்க அறிஞர்கள் அவ்வளவு மன்னர்களை, அரசர்களை, ஆட்சியாளர்களை எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நல்லுபதேசக்காரர்களாக இருந்தார்கள். அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். இன்று யாரையெல்லாம் பெரிய பெரிய ஆலிம்களாக, நம்முடைய மார்க்கத்தின் வழிகாட்டிகளாக மதித்தோமோ, மதித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் பொது மேடைகளிலே பேசுகின்றார்கள். மன்னர், ஆட்சியாளர் பொது இடத்திலே டிவியிலே தோன்றி விபச்சாரம் செய்தாலும், ஓரினை சேர்க்கை செய்தாலும், மது அருந்தினாலும் நீ அவரை பற்றி குற்றம் சொல்லாதே, குறை சொல்லாதே. எவ்வளவு கேவலமான வார்த்தை! மன்னருக்கு கீழ்ப்படியுங்கள், மன்னருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்வதில் எந்த தப்பும் இல்லை. ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யாதீர்கள் என்று சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் எந்த ஒரு அசிங்கமான செயலை அல் குர்ஆன் வெறுத்ததோ, இஸ்லாமிய சமூகம் எந்த செயலை வெறுக்க வேண்டுமோ, அதை ஒரு முஸ்லிம் செய்வான் என்று சொல்வதற்கு கூச்சப்பட வேண்டுமோ, அந்த செயலை ஒரு மன்னர் டெலிவிஷனிலே தோன்றி லைவாக செய்தாலும், விபச்சாரம் செய்தாலும், ஓரினை சேர்க்கை செய்தாலும், அதை ஒளிபரப்பினாலும் கூட நீ கண்டுகொள்ளாமல் இரு, கேட்காதே, ஜீரணித்துக்கொள் என்று உலமாக்கள் பேசுகிறார்கள் என்றால் எவ்வளவு மட்டமான சிந்தனை இந்த சமூகத்திலே பரப்பப்படுகிறது. திட்டமிட்டு இது மக்களுடைய மனதிலே புகுத்தப்படுகிறது. பாவத்தின் மீது உண்டான வெறுப்பு, பாவம் பரவுவதனால் ஒரு முஸ்லிமுக்கு வரவேண்டிய அந்த வேகம், அந்த கோபம், அந்த ஈமானிய உணர்ச்சி, இதுவெல்லாம் எப்படி மழுங்க வைக்கப்படுகிறது. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மன்னர் பெருநாள் என்று தொழுகைக்கு பின்னால் நடத்தக்கூடிய குத்துபாவை தொழுகைக்கு முன்னால் செய்து விடுவோம் என்று ஆசைப்பட்டு நிறைவேற்றுகின்றார். அந்த சபையிலே எழுந்து இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான செயல் என்று கண்டிக்கின்றார். இன்னொரு மன்னர் பெருநாள் மைதானத்திலே மிம்பரை கொண்டு வந்து போட்டு அதன் மீது பிரசங்கம் செய்ய ஆசைப்படுகின்றார். அதை அந்த சஹாபி கண்டிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாட்களிலே பிரசங்கம் செய்தார்கள், அவர்களுக்கு மேடை போடப்படவில்லை என்று. ஒரு மக்களுடைய நன்மைக்காக, மக்களுடைய அந்த மன்னர் சொல்கிறார், மக்கள் எல்லாம் தொழுதுவிட்டு ஓடிவிடுகின்றார்கள், உபதேசத்தை கேட்பதில்லை என்பதற்காக அவர் செய்கிறார். அதை அந்த சஹாபாக்கள் கண்டிக்கின்றார்கள் என்றால், பாவத்தை பகிரங்கமாக செய்தாலும் நீ அமைதியாக இரு, ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள் என்றால், அதுவும் எப்படிப்பட்ட பாவம்! எந்த பாவத்திற்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே நேரடியான தண்டனையை கொடுத்தானோ அந்த பாவங்களை மன்னர்கள் செய்வார்கள், செய்ய போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால் கேவலமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப உலமாக்களுடைய நிலை இப்படி ஆகிவிட்டால் பொதுமக்களை பற்றி நாம் என்ன சொல்வது? ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒழுக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக அடிப்படையான ஒன்று. ஒரு ஆணோ பெண்ணோ அவன் விரும்பியபடி மேய்வதற்கு, அவன் விரும்பியபடி அலைவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. முஃமின்
ஒழுக்கமுள்ளவன் முஃமின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு சிறந்த முன்மாதிரியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் அவர்கள் உருவாக்கினார்கள். ஒரு அற்புதமான சம்பவம் இந்த இடத்துல. சுப்ஹானல்லாஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டாங்க. அப்ப நிறைய பேர் இஸ்லாமுக்கு வந்தாங்க. அதுல ஒருத்தர் இஸ்லாமுக்கு வர்றாரு. நான் அந்த பேர் பின்னாடி சொல்றேன். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டு செல்கிறார். அப்போதுதானே மக்கா இஸ்லாமிற்கு வந்தது. அந்த காலத்தில் விபச்சாரத்திற்காக வேண்டி தனியாக வீடுகள் இருக்கும். அங்கே கொடிகள் நட்டி இருப்பார்கள். அந்த வீட்டில் உள்ள பெண்கள் இந்த தொழிலை செய்பவர்கள் என்று. ஒரு பெண் இருந்தால் அவள் ஆண்களிடத்திலே சகஜமாக பேசி பழகக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தில் இருந்தார். இந்த சஹாபி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட இந்த மனிதர் முன்பு அந்த பெண்ணிடத்திலே சென்று அமர்வது, பேசுவது, சிரிப்பது, இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உடையவர். இப்போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த வீடு வழியாக தனது வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த பெண், இன்னவரே வாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோம் என்று அவரை அழைக்கின்றார். அந்த சஹாபி சொல்றாரு, இன்னவளே நான் இப்போது முஸ்லீமாகிவிட்டேன் என்று சொல்லி அவர் உடனே அந்த இடத்திலிருந்து ஓடுகிறார். என்றால் இந்த இஸ்லாம் என்பது அந்த ஷஹாதாவை மொழிந்த உடனேயே அந்த சஹாபியினுடைய உள்ளத்திலே, அந்த புதிய முஸ்லிமுடைய உள்ளத்திலே எப்பேற்பட்ட ஒழுக்க மாண்பை கொடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து நான்காவது தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த தன்மைகளில் இந்த பிரிவிலே பேசப்படக்கூடிய நான்காவது தன்மை அது என்ன? வஸ்துகி லஹஜதிஹி. பேச்சு சுத்தமா இருக்கணும், உண்மையை தான் பேசணும், எல்லா நிலைகளிலும் உண்மையை தான் பேசணும், உண்மைத்தான் பேசுவேன் என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு தன்மைகளை இமாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி இருந்தன, அதை பற்றிய ஆயத்துகள், ஹதீசுகள் என்ன என்பதை பேசுகின்றார்கள். நாம் இந்த பிரிவுக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நமக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிப்பது அது ஒரு தனிச்சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை பற்றி உள்ள குணங்கள், அவர்களை பற்றிய அந்த சிறப்புகளை படிப்பது அது ஒரு தனி நன்மை. அன்பு சகோதரர்களே, அதோடு நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அது மட்டுமே போதுமா என்றால் போதாது. ஏன் படிக்கிறோம் என்றால் அவர்களை நாம் பின்பற்றுவதற்காக படிக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த தன்மைகளை, பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையில் நாம் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக மதிப்பது என்று வரும். ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் என்று பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் என்று பேசுகிறார். நபியிடத்திலே இருந்த சிறந்த பண்பு உண்மை என்று பேசுகிறார். ஆனா இவரும் போய் பேசிக்கிட்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை பேணக்கூடியவர்கள் என்று பேசுகிறார். நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள், வாக்கு மீற மாட்டார்கள், கொடுத்த பொறுப்பை அவர்கள் பாழாக்க மாட்டார்கள் என்று பேசுகிறார். ஆனால் இவரோ நம்பிக்கையில் மோசடி செய்பவராக, வாக்குகளை மீறக்கூடியவர்களாக, தனக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகளை துரோகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசி என்ன பலன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நீதத்தை பற்றி பேசுகிறார், எங்கள் நபி நீதமானவர் என்று. அவரும் மிகப்பெரிய அநியாயக்காரராக இருக்கிறார். பிரயோஜனம் என்ன? இல்லை. ஆகவே நாம் படிக்கக்கூடிய இந்த உயர்ந்த தன்மைகள், எந்த தன்மைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தன என்று படிக்கிறோமோ அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு விஷயத்தை பற்றி நாம் படிக்கக்கூடிய அன்றைய நாள் முழுவதுமாக, யா அல்லாஹ் என்னை நீதவானாக ஆக்கு, நீதவான்களோடு என்னை சேர்த்து வை, நான் செய்த அநியாயங்களை, அக்கிரமங்களை மன்னித்து விடு, இனி வரக்கூடிய காலங்களில் என்னை நீதத்தோடு சேர்த்து வை, அமானிதங்களை பேணக்கூடியவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, உண்மை பேசக்கூடியவனாக ஆக்கிவை, எனக்கு இந்த நல்ல பண்புகளுடைய கவலைகளை உண்டாக்கு, அந்த பாதையிலே என்னை வழிநடத்து, இதற்கு எதிரான கெட்ட குணங்களை விட்டு என்னை சுத்தமாக்கு என்று அல்லாஹ்விடத்திலே உருகி துஆ கேட்கக்கூடிய
அந்த தேடல் கூட நம்மிடத்தில் வரவில்லை என்றால் நாம் எவ்வளவு மட்டமானவர்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய துன்யாவின் காரியங்கள் ஒவ்வொன்றும் இலகுவாவதற்காக துஆ செய்கிறோம். நமக்கு வேலை இலகுவாக வேண்டும், படிப்பு இலகுவாக வேண்டும், நம்முடைய தொழில் இலகுவாக வேண்டும், நம்முடைய வியாபாரத்திலே நமக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று உலகத்திற்காக எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இந்த மகத்தான உயர்ந்த நற்பண்புகள் எதை கொண்டு நாளை மறுமையில் மகத்தான தகுதிகள் நமக்கு கிடைக்கப் போகிறதோ அந்த நற்பண்புகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறுகிறோமா? உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தான தர்மங்கள் எல்லாம் அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்மை உண்டு, புண்ணியங்கள் உண்டு. ஆனால் அந்த நன்மைகள் புண்ணியங்கள் வெயிட் உள்ளதாக, எப்படி கனம் உள்ளதாக எப்போது மாறும் என்றால் அந்த இபாதத்துகளோட அஹ்லாக்குகள் சேரும்போது. இபாதத்துகள் இருக்கு, அஹ்லாக் இல்ல. உங்க வெயிட், உங்க இபாதத்தெல்லாம் பலூன் மாதிரி. எப்படி பலூன் எவ்வளவு பெருசு வேணாலும் வச்சுக்கலாம், வெயிட் இருக்குமா? இருக்காது. எந்த இபாதத்துகளோடு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சமூக வாழ்க்கைகளில் அவனிடத்தில் இருக்க வேண்டிய ஈமானிய அஹ்லாக்குகள் சேருகின்றனவோ அப்போதுதான் அவனுடைய இபாதத்துகள் கனமாகின்றன. ஒரு சஹாபி ஒரு நாள் செய்த இபாதத்துக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் செய்யக்கூடிய இபாதத்து சமமாகிடுமா? ஆகாது. ஏன் என்று சொன்னால் அவர்களிடத்திலே ஈமானிய அஹ்லாக்குகள், ஈமான் யக்கீன், அதனுடைய அஹ்லாக்குகள் இருந்தன. அஹ்லாக்குகளோடு இபாதத் இருந்தன. உள்ளத்தினுடைய சிஃபாத்துன் கல்பியா இருந்தன. நாமோ சிஃபாத்துன் கல்பியா இல்லாமல் வெறுமன இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் அதாவது வெறும் தோலாக போர்த்தப்பட்ட ஒரு தோலாக, உள்ளார ஒண்ணும் இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடைகளுக்கு போய் சாமான் வாங்க, இந்த பையெல்லாம் வாங்க போனீங்கன்னா பார்த்தா பை டைட்டா பெருசா இருக்கும். சூட்கேஸு, பை, பேக் எல்லாம் வாங்கினீங்கன்னா டைட்டா எடுக்கிறதுக்கு வெயிட்டா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அதுலேருந்து எடுத்து எல்லாத்தையும் வெளியே போடுவோம். பேப்பரு, அந்த ஜல்லின்னு சொல்லுவாங்க, பேப்பர் கட் பண்ண எல்லாம் தக்க எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடும். அப்புறம் பையை பார்த்தா பையே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், உள்ளார பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்படித்தான் நம்முடைய இபாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு தான் இவர் உம்ராக்கு போனார், இவர் ஹஜ்ஜுக்கு போனார், இவர் பள்ளியில் முதல் சஃபில் தொழுவார். முதல் சஃபில் தொழுது என்ன பிரயோஜனம்? வெளியே வந்தவனே போய் பேசுறாரு, வெளியே வந்தவனே ஏமாத்துறாரு, வெளியே வந்தவனே துரோகம் பண்றாரு, எல்லா வகையிலையும் துரோகம், நம்பிக்கை துரோகம். என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக நோக்கம் என்னவென்று சொன்னால் படிப்பதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டும். அப்படி கொண்டு வர ஆசைப்படக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே நற்குணங்களுக்காக கவலைப்பட்டு துஆ செய்வார்கள். பிறகு தங்களிடத்தில் அந்த நற்குணங்களிலே தவறு நடந்தால் அந்த தவறை குறித்து அவர்கள் வருந்துவார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இன்று ஜினா அல்லாஹ் பாதுகாக்கணும், இதையெல்லாம் பெரும்பாவம் நினைக்கின்றார்கள். ஆனா பொய் பேசுறத, ஏமாத்துறத, மோசடி செய்யறத, நம்பிக்கைக்கு மாற்றமாக நடப்பதை யார் பெரும்பாவமாக கருதுகிறார்கள்? திருடுவதை கருதுகின்றார்கள் பெரும்பாவமாக, மது அருந்துவதை பெரும்பாவமாக கருதுகின்றார்கள். எப்படி மது அருந்துவது பெரும்பாவமோ, எப்படி திருடுவது பெரும்பாவமோ, அதே போன்றுதான் பெரும்பாவம் வாக்கை மீறுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது. இன்னும் சொல்ல போனால் இவற்றையெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளமாக சொன்னார்கள். இதை திருடுவதை முனாஃபிக்குடைய அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. வாக்கை மீறுவதை, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதை முனாஃபிக்குடைய அடையாளம் என்று சொன்னார்கள். எதை சொல்லவில்லை? திருடுவதை, குடிப்பதை சொல்லவில்லை. அது ஒரு பெரும்பாவம். ஆனால் அந்த பெரும்பாவத்திற்கெல்லாம் மிகப்பெரிய முனாஃபிக்குடைய அடையாளமாக மாறிவிடக்கூடிய பாவம் எது? பொய் பேசுவது, ஏமாற்றுவது, திருடுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது. அதையெல்லாம் இன்று ஜீரணித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தொழுகையினால் என்ன பயன்? நம்முடைய குர்ஆன் திலாவத்தால் என்ன பயன்? நம்முடைய கல்வி வகுப்புகளால் என்ன பயன்? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. இதை படிப்பதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நற்குணங்களுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பானாக. நாமும் பின்பற்றி நம்முடைய சந்ததிகளையும் பின்பற்ற வைப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.
கவனிங்க, வஅம்மா அத்லுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமானத்துஹு வ இஃபத்துஹு வ சித்கு லஹஜதிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீதமோ, அவர்களுடைய அமானித பேணுதலோ, அவர்களுடைய ஒழுக்க பேணுதலோ, அவர்களுடைய வாய் உண்மை அதன் பேணுதலோ என்ன சொல்வது? ஃபகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமனன் நாஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே அதிகம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். வஅஅதலன் நாஸ், மக்களிலேயே மிக அதிகம் நீதம் செலுத்துபவராக இருந்தார்கள். வஅஃபன் நாஸ், மக்களிலேயே மிக அதிகம் ஒழுக்கம் உள்ளவராக இருந்தார்கள். வஅஸ்தகஹும் லஹஜத்தன் முன்து கான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பிலிருந்து பேச்சிலே உண்மையாளராக இருந்தார்கள். எல்லாமே அவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்பிலிருந்து இந்த பண்புகள் எல்லாம் இருந்தன. நம்பகத்தன்மை, நீதம், ஒழுக்கம், உண்மை, இவையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறுபிராயத்திலிருந்து பின்பற்றி வந்த, கடைபிடித்து வந்த பண்புகளாக அவர்களிடத்திலே இருந்தன. இஅ்தரஃப லஹு பிதாலிக முஹாதுஹு வஇதாஹு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் இதை ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரிகள் இதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கக்கூடிய, பகைக்கக்கூடிய பொறாமைகாரர்கள், போட்டியாளர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பகைமை நெருப்பை உள்ளத்திலே மூட்டிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களை இதை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். வக்கான யுஸம்மா கப்ல நுபுவத்திஹி அல் அமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே அல் அமீன் என்று அவர்கள் பெயர் சூட்டப்பட்டிருந்தார்கள். நம்பிக்கையாளர், விசுவாசமுடையவர், யாருக்கும் துரோகம் செய்யாதவர், யாருடைய நம்பிக்கைக்கு மோசடி செய்யாதவர். قال ابن اسحاق كان يسمى الامين بما جمع الله فيه من الاخلاق الصالحه. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். அல் அமீன் என்றால் நம்பகத்தன்மை உடையவர், நம்பிக்கைக்குரியவர். இந்த அல் அமீன் என்பது சர்வ சாதாரணமா ஒருத்தருக்கு சொல்லப்படாதான். அல் அமீன் என்ற வார்த்தை சும்மா எடுத்த எடுப்புல ஒருத்தர் ஒரு தடவை உண்மை சொல்லிட்டாரு, ஒரு தடவை உண்மை பேசிட்டாரு, ஒரு தடவை நேர்மையா நடந்துகிட்டாரு, அல்லது சில நல்ல ஒழுக்கங்கள், சில நல்ல குணங்கள் இருந்து அதனால மட்டும் சொல்லப்படாதான். நற்குணங்களை எல்லாம் ஒருவர் தனக்குள் உள்ளடக்கி கொண்டு அந்த ஒரு முழுமையை அடைந்தவருக்கு தான் அல் அமீன் என்று சொல்லப்படுமாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக்குகள் எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்திருப்பார்கள், அவர்களுக்கு அல் அமீன் என்ற அந்த தகுதியை கொடுத்து அழைத்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நற்பண்புகளையும் தனக்குள் உள்ளடக்கி அதன் மீது தன்னை பழக்கப்படுத்தி, தன்னை கட்டுப்படுத்தி அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். وقال تعالى مطاع ثم امين. ஏற்கனவே நம்ம இத முந்திய பகுதியில் படித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியது என்ற அந்த பாடத்துல சூரா தக்வீர்ல 21வது வசனம், தலைவராக இருப்பவர் கீழ்ப்படிந்து அதாவது எல்லோரும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள், நம்பிக்கைக்குரியவர். இந்த இரண்டு தன்மைகளும் பெரும்பாலான அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட தன்மை என்று சொல்கிறார்கள். அதே போல இன்னும் அறிஞர்களுடைய ஒரு கூட்டம் இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வதாகவும் சொல்கிறார்கள். ஆக இந்த இடத்துல இமாம் அவர்கள், எந்த அறிஞர்கள் இந்த இரண்டு தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டவை என்று விளக்கம் தருகிறார்களோ அந்த அறிஞர்களுடைய கருத்துப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமீன் என்ற அந்த புகழை கொண்டு அல் குர்ஆனிலேயே புகழப்பட்டவர்கள் என்பது நிரூபணமாகிறது. அடுத்து ஒரு நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். وَلَمَّا اخْتَلَفَتْ قُرَيْشٌ وَتَحَازَبَتْ عِنْدَ بِنَاءِ الْكَعْبَةِ فِي مَنْ يَضَعُ الْحَجَرَ حَكَّمُوا أَوَّلَ دَاخِلٍ عَلَيْهِمْ. குறைஷிகள் காபாவை இடித்துவிட்டு புதிதாக கட்டினார்கள். அப்படி கட்டும்போது அல் ஹஜருல் அஸ்வதை அதற்குரிய மூலையிலே யார் கொண்டு வந்து வைப்பது என்று அவர்களுக்குள் போட்டி வந்தது. அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து இதற்காக வாளேந்தி, இந்த சிறப்பை அடைவதற்காக வாளேந்தி சண்டை போடக்கூடிய அளவுக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். சண்டையை தவிர்ப்பதற்காக, இரத்த கலரையை தவிர்ப்பதற்காக அவர்கள் ஒரு ஆலோசனை செய்தார்கள். நாம் எல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமிலே எதிர்பார்த்திருப்போம், யார் முதலாவதாக காபாவிற்கு வருகிறார்களோ
அவரை நாம் நம்முடைய நடுவராக ஏற்றுக்கொண்டு, தீர்ப்பாளராக, ஜட்ஜாக ஏற்றுக்கொண்டு, நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். فَإِذَا بِالنَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ دَاخِلٌ وَذَلِكَ قَبْلَ نُبُوَّتِهِ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இது நபித்துவத்திற்கு முன்பு நடந்தது. فَقَالُوا, அப்போது சொன்னார்கள், ஹாதா முஹம்மதுன் ஹாதல் அமீனு கத் ரதீனாஹு, இதோ முஹம்மது வந்து விட்டார், இதோ நம்பிக்கையாளர் வந்து விட்டார், இவரை நாங்கள் திருப்தி கொண்டிருக்கிறோம் என்று அந்த மக்கள் தங்களுக்குள் எல்லோரும் ஒரே குரலாக சொன்னார்கள். என்றால் எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பகத்தன்மை குறைஷி கோத்திரங்களுக்கு மத்தியிலே, குறைஷி குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருந்தது. எல்லோராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிய முடியும். وعن الربيع ابن خثيم, தாபிஈன்கள்ல ரொம்ப மூத்த தாபிஈ. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இவர் வாழ்ந்தாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து இஸ்லாமை ஏற்கவில்லை. அதற்கு பிறகு இவர் இஸ்லாமை ஏற்கிறார். அப்படிப்பட்ட தாபிஈன்களுக்கு தாபிஈன் முஹ்தரமுன் என்று சொல்லப்படும். பெரிய வணக்கசாலி. ஹிஜ்ரி 63 அவர்கள் இறக்கிறார்கள். ரொம்ப நீண்ட ஒரு வயசு கிடைத்தவர். அவர்கள் சொல்கிறார்கள், கான யுதஹாக்கமு இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜாஹிலிய்யத்தி க்பல் இஸ்லாம். இஸ்லாம் வருவதற்கு முன்பே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலேயே மக்கள் எல்லாம் தீர்ப்பு தேடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாளராக இருந்தார்கள். وقال صلى الله عليه وسلم والله إني لأمين في السماء أمين في الأرض. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் வானத்திலும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், பூமியிலும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றேன். அடுத்த ஒரு சம்பவத்தை இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. அபு ஜஹல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் பார்த்தார். அப்போது அபு ஜஹல் நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறான், இன்னா லா நுகதிபு, முஹம்மதே, உங்களை நாங்கள் பொய்யர் என்று சொல்லவில்லை, உங்களை நாங்கள் பொய்ப்பிக்கவில்லை, வலாக்கின் நுகதிபு பிமா ஜிஅத பிஹி, நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, வேதத்தை தான் நாங்கள் பொய்ப்பிக்கிறோம், அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுக்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமுடைய 33வது வசனத்தை இறக்கினான். فإنهم لا يكذبونك ولكن الظالمين بآيات الله يجحدون. நபியே, அவர்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அத்தாட்சிகளை தான் மறுக்கிறார்கள், உங்களை நம்பிக்கையாளர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் அவர்களுடைய மன இச்சைக்கு எதிராக இருப்பதால் அந்த மார்க்கத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார், வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்கிறார், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார், உயர்ந்தோர் நலிந்தோர் மீது அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார், அடிமைகளுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதையெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. வெறும் சிலை வணக்கத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல, வெறும் சிலை வணக்கத்தை எதிர்த்ததால் மட்டும் அரபுலக குறைஷிகள் நபிக்கு எதிராக திரும்பவில்லை. அதோடு சேர்த்து 100 காரணங்கள். அதிலே ஒரு காரணம் சிலை வணக்கத்தை எதிர்த்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சமத்துவம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்த உரிமை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடு. நீ தலைவனாக இரு, அதிகாரியாக இரு, நீ மதிக்கப்படக்கூடியவனாக இரு, யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் மேல் அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காதவனுக்கு இந்த உலகத்திலே மதிப்பில்லை என்கிற ஒரு பொது நிலைப்பாட்டை, சட்டத்திற்குட்பட்ட ஒரு சமூக வாழ்க்கையை கொண்டு வந்தார்கள். சட்டத்திற்குட்பட்ட வாழ்க்கை, அதுதான் இந்த இஸ்லாம் கற்பித்த வாழ்க்கை. இன்று முஸ்லிம்கள் சட்டத்திற்குட்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விரும்புவதில்லை, தான் தோன்றித்தனமான மிருகத்தனமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். எதிலே சட்டத்தை விரும்புகிறார்கள் தெரியுமா முஸ்லிம்கள் என்று? உதாரணமா இந்த மேற்கத்திய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிசிப்ளின், டிராபிக் டிசிப்ளின், அந்த மாதிரி டிசிப்ளின் நம்ம நாட்டிலையும் இருக்கணும். அதே போல பப்ளிக், பொது இடங்கள் சுத்தமாக இருக்கிறது. அதே போல அரசாங்க அலுவலகத்துக்கு போனா
மதிப்பு கொடுத்து பொதுமக்களுக்கு சேவை செய்யறது. இதுலெல்லாம் பொது சட்டமா இருக்கணுமா, எல்லாரும் சமமா நடத்தப்படணுமா, அந்த சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஆட்சியா இருக்கணுமா. இப்படி விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சமூகமாக, எங்கே பொய் இல்லையோ, எங்கே ஆபாசங்கள் அசிங்கங்கள் இல்லையோ, எங்கே அனாச்சாரங்கள் இல்லையோ அதை விரும்புவதில்லை. எப்படி மேற்கத்தியர்களிடத்திலே படித்த சட்டங்கள் அது தங்களது நாடுகளிலே பின்பற்றப்பட வேண்டும், அது மதிக்கப்பட வேண்டும், அதை பெரிய நாகரிகம் என்று போற்றி புகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹுவின் வானத்துடைய சட்டத்தை மதிக்க தயாரில்லை. புரியுதா இல்லையா? ரொம்ப பெரிய ஒரு அவமானம். இன்று அந்த மேற்கத்தியர்கள் இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பாகவே சமூக ஒழுக்கம் சார்ந்த சட்டங்களை எல்லாம் என்னென்ன, அதாவது அல் கவானீனுல் மதனியா, அல் கவானீனுல் மதனியான்னு சொன்னா அதுக்கு நேரடி அர்த்தம் போட்டு பாருங்களேன். அதாவது நாட்டு நாகரிகம், கலாச்சாரம், சமூக சட்டவியல் அமைப்பு, பொது சட்டவியல் அமைப்பு, சிவில் லா. அல்லாஹுடைய மார்க்கம் அவ்வளவு அற்புதமாக நமக்கு சொல்லி இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான். வக்ஸித் ஃபீ மஷீக, உங்களது நடையில் மிதமாக நடங்கள். இது டிராபிக் ரூல்ஸுக்கு பொருந்தும். ஓவர் ஸ்பீடு போவாதீங்கிறாங்க. ஓவர் ஸ்பீடு போவாதீங்கன்னு இன்னைக்கு தான் நீ கண்டுபிடிச்ச 100 பேர் 1000 பேர் செத்ததுக்கு பிறகு. அன்றைக்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை சொல்லிவிட்டார்கள். ஹஜ் முடித்து அரஃபாவிலிருந்து திரும்பும் பொழுது வாகன ஓட்டிகளுக்கு சொன்னார்கள், வேகமாக செல்லாதீர்கள், வாகனங்களை விரட்டாதீர்கள், நடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக வாகனங்களை செலுத்தாதீர்கள், இடைவெளி கிடைத்தால் நீங்கள் முந்தி செல்லுங்கள், இல்லை என்றால் அமைதியாக செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தை விடவா மேற்கத்தியர்கள் உங்களுக்கு ஒழுக்கத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, சமத்துவத்தை, சம உரிமையை, சுத்தத்தை சொல்லிக் கொடுத்து விட முடியும்? பல்ல விளக்காத ஒரு அசுத்தமான சமுதாயமாகத்தான் மேலை நாட்டுக்காரர்கள் இருந்தார்கள், மேற்கத்தியர்கள் இருந்தார்கள். 100 ஆண்டுக்கு முன்புதான் அவர்கள் பல் துலக்கவே ஆரம்பித்தார்கள். நீங்க எடுத்து பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இந்த பிரஷ் பேஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் நம்ம காலையில தேய்க்கணும். ஆனா அறிவாளிகளா 5 வேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்ய சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தா மிஸ்வாக்கு, ஒவ்வொரு தடவை உது செய்யும் போது மிஸ்வாக்கு, சிறிது நேரம் கழித்து உடனே மிஸ்வாக்கு. எப்ப 1400 வருஷத்துக்கு முன்பே உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அப்படி விரும்பி இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கை கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள். சாப்பிடும் போது கை கழுவி விட்டு சாப்பிடுங்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார்கள். இன்றுதான் இதை அறிவியலிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத நன்மைகள், சிறப்புகள் வேறு எங்கும் இல்லவே இல்லை. ஒன்று சிறப்பு அறிவியல் என்று இருந்தால் அது நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தூதர், அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தான் உணர்வு இல்லை. ஒரே விஷயம் இஸ்லாமில் இருக்கு, அது சொல்லும் போது நமக்கு உணர்ச்சி வராது, அதன் மீது நமக்கு ஒரு பரவசம் வராது, அதை சிந்தித்து அதனுடைய அற்புதத்தை உணர்ந்து நமக்கு உணர்வு வராது. ஆனா அதே இதை ஒரு மேற்கத்தியர்கள் சொன்னா, என்ன ஒரு சூப்பர் தத்துவம், என்ன ஒரு அற்புதம் என்று போற்றுவோம். போற்ற வேண்டிய தூதரை, மார்க்கத்தை போற்ற மனம் வரவில்லை. தங்களுடைய நிராகரிப்பாலும் தங்களுடைய ஒழுங்கீனங்களாலும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட மக்களை போற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. யா ரப் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வரவா கைருஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்று மற்ற நபித்தோழர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது அபூஜஹல் மாதிரிப்பட்ட காஃபிர்கள் சொன்னதாக, லா நுகذிபுக வமா அன்த ஃபீனா பிமுகذபின், நாங்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லை, நீங்கள் எங்களுக்கு மத்தியில் பொய்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் இல்லை என்று அந்த குறைஷி காஃபிர்கள் நபியை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமா, அஹ்னஸ் இப்னு ஷரீக், இவர் ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளல, பிற்காலத்தில் இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். பத்ர் போர்ல கலந்துகிட்டார். லக்கிய அபா ஜஹலின் யௌம பத்ரின்,
அந்த பத்ர் மைதானத்துல எதிரிகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். அந்த அபூஜஹல் இடத்துல இவர் பேசுறார். அஹ்னஸ் இப்னு ஷரீக், யா அபுல் ஹக்கம். நம்ம அபூஜஹல்னு சொல்லுவோம், அவங்க அபுல் ஹக்கம்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, ஹுனா லைஸ ஹுனா கைரி வ கைருக் இஸ்மஉ கலாமனா, ஒன்லி யூ அண்ட் மீ. இங்க நீனும் நானும் தான் இருக்கிறோம், நமது பேச்சை கேட்கக்கூடிய யாரும் இங்கே இல்லை. நான் உன்னிடத்துல ஒன்று கேட்கட்டுமா? துஹ்பிருனி அன் முஹம்மதின் சாதிகுன் ஹுவ அம் காதிபுன். ஜஸ்ட் யூ டெல் மீ அபவுட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உண்மையாளரா பொய்யரா சொல், உன் மனசுல என்ன படுது? யா அல்லாஹ். فقال ابو جهل والله ان محمدا لصادق وما كذب محمد قط. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக முஹம்மது உண்மையாளர், முஹம்மது ஒருபோதும் பொய் பேசியதில்லை என்று. புரியுதா? எதிரிகள். وسأل هرقل عنه ابا سفيان. ஹிர்கல் அபூ சுஃபியான் இடத்திலே கேட்டார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. فقال هل كنتم تتهمونه بالكذب قبل ان يقول ما قال. தன்னை நபி என்று அவர் சொன்னார் அல்லவா, இதை சொல்வதற்கு முன்பாக அவர் பொய் பேசுவார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறீர்களா? அபூ சுஃபியான், ஹிர்கல் அபூ சுஃபியான் இடத்திலே கேட்கிறார். அபூ சுஃபியான் அப்போது இஸ்லாமை ஏற்றிருக்கவில்லை, வியாபாரத்திற்காக அவர் ஷாம் சென்றிருந்தார். அப்போது ஹிர்கல் கேட்கிறார், ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதிபி قبل ان يقول ما قال. அவர் எதை பேசிக் கொண்டிருக்கிறாரோ இப்போது, இதை பேசுவதற்கு முன்பாக அவர் பொய் பேசியிருப்பார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கின்றீர்களா? அபூ சுஃபியான் உடனே சொன்னார், லா, அவர் ஒருபோதும் பொய் பேசியதில்லை என்று. யா அர்ஹமர் ரஹீமீன், யா ரப். அடுத்து நத்ர் இப்னுல் ஹாரிஸ். இவர் யாரு? நத்ர் இப்னுல் ஹாரிஸ் குறைஷிகளுடைய மிகப்பெரிய ஒரு வீரர், ஒரு பெரிய தலைவர். ஆனா அதே நேரத்தில் குறைஷிகளுடைய ஷைத்தான்கள்ல ஒரு ஷைத்தான். பத்ர் போர்ல குறைஷிகளுடைய கொடியை ஏந்தி இருந்தவர். பிறகு இவர் அல் அசீல் என்ற இடத்துல கொல்லப்படுகின்றார். நத்ர் இப்னுல் ஹாரிஸ் பாருங்க, உள்ளத்துல உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா சமூகத்தை விட்டு வெளியே வந்து நபியை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனம் வரல. அப்படிப்பட்ட ஒரு அற்பமானவர்கள் ஒருவர் தான் இவர். இவர் குறைஷிகளை பார்த்து சொல்றாரு, கத்கான முஹம்மதுன் ஃபீக்கும் குலாமன் ஹதசன். முஹம்மது உங்களுக்கு மத்தியிலே வாலிபராக இருந்தார், நல்ல திடகாத்திரமான திறமையான வாலிபராக இருந்தார். அர்வாக்கும் ஃபீக்கும், உங்களிலேயே நீங்கள் எல்லாம் திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். வஸ்தகக்கும் ஹதீசன், யாருடைய பேச்சை உண்மை என்று நம்புவீர்களோ அப்படிப்பட்ட ஒரு உண்மையாளராக இருந்தார். வஅதமக்கும் அமானத்தன், உங்களிலேயே நம்பகத்தன்மையில் மிக போற்றத்தக்க மதிக்கத்தக்க ஒருவராக இருந்தார். அவர் தப்பா நடக்கணும், பொய் பேசணும், கெட்டதை செய்யணும் என்று இருந்தால் வாலிபத்திலேயே அவர் செய்திருப்பார். வாலிப காலமெல்லாம் நல்லவராக, ஒழுக்கமானவராக, உண்மையானவராக, நம்பத்தன்மையாக இருந்தார். ஹத்தா இதா ரஅய்தும் ஃபீ சுதுகைஹி ஷைப், அவருடைய இரண்டு தாடி முடிகளிலே, பொட்டு முடிகளிலே நரைமுடியை இப்போது நீங்கள் பார்க்கும் பொழுது, வஜாஅக்கும் பிமா ஜாஅக்கும், அவர் எதை கொண்டு வந்தாரோ அதை இப்போது கொண்டு வந்து உங்களிடத்திலே தன்னை பற்றி பேசும் பொழுது இப்போது சொல்கிறீர்களே, குல்தும் சாஹிருன், அவரை ஒரு சூனியக்காரர் என்று சொல்கிறீர்களே. லா வல்லாஹி மா ஹுவ பிசாஹிரின், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் ஒரு சூனியக்காரரே அல்ல என்று நதுர் இப்னுல் ஹாரிஸ் குறைஷிகளுக்கு சொன்னார். ஆனாலும் அவங்க கேட்க தயார் இல்லை. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்வானாக, அவர்களுடைய உம்மத்து சார்பாக அவர்களுக்கு சிறந்த நற்கூலியை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரிவுல இதுவரைக்கும் நம்ம நிறுத்துவோம். அடுத்து இந்த 4 தன்மைகள் நம்ம இந்த பிரிவுடைய ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அதுல மற்ற தன்மைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்து இமாம் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே அதை பற்றி நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நமது பெற்றோரையும் நமது குடும்பத்தார்களையும் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவரையும் மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா நம்மை சீர்திருத்தம் செய்வானாக, சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, பரப்பக்கூடிய நல்லோரில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. நம்முடைய ஒவ்வொரு சிறிய பெரிய குறைகளையும், குற்றங்களையும், பிழைகளையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்தை
உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய உண்மையான யக்கீன் உள்ள மூமின்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர் ஷேக். யயாக்குமுல்லாஹ் ஷேக். இன்னைக்கு பாடம் செக்ஷன் நம்பர் 20 ரொம்ப அருமையா விளங்கிச்சு ஷேக். அல்ஹம்துலில்லாஹ். For the brothers and sisters, இங்கிலீஷ்ல டாபிக் இஸ் ஜஸ்டிஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸ்டிஸ், ட்ரஸ்ட்வர்தினஸ், டீசன்சி அண்ட் ட்ரஸ்ட்ஃபுல்னஸ். இந்த 4 குணங்களை பத்தி தான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அல்லாஹ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. May Allah reward Sheikh for his time and efforts and all his explanation. ஷேக் இன்னைக்கு கேள்வி பதிலுக்கு சில நொடிகள் இருக்கா ஷேக்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார இன்ஷா அல்லாஹ். ஐயாக்குமுல்லாஹ் ஷேக். ஷேக் நான் கேள்வி என்னோட ஆரம்பிக்கிறேன் ஷேக், உங்க அனுமதியோட. ஷேக் நீங்க பாடத்தினுடைய முகப்புல சொன்னீங்க, நிறைய பெரிய நம்ம மதிச்ச ஸ்காலர்ஸே சில பேர் இந்த மாதிரி ரூலர்ஸை பப்ளிக்லி தப்பா நடந்துக்கிட்டாலும் லைஃப்ல தப்பா நடந்துக்கிட்டாலுமே அவங்கள பத்தி நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க ஷேக். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நம்ம ஸ்காலர்ஸை தெரிய வரும் பொழுது அவங்களுடைய பத்துவாக்கள் இருக்கு, அவங்களுடைய மற்ற லெசன்ஸ் இருக்கு, அவங்கள நம்ம பிற்காலத்துல நிறைய மதிச்சு இருந்திருப்போம். அவங்கள பத்தி சிந்தனைகள்லாம் எப்படி கொள்ளணும், அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அதாவது நம்ம எப்போதுமே ஒரு நடுநிலையை கடைபிடிக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடி எல்லை மீறியவர்கள், வரம்பு மீறியவர்களுடைய உதாரணம் இருக்கு. இப்போ ஒரு ஆலிம், இது ஒரு பெரிய விஷயம், இதுல அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க, தப்பான முறையில் மக்களை வழிநடத்திட்டாங்க என்பதற்காக வேண்டி அவர்களுடைய மற்ற எல்லா கல்விகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு நீதமான கல்வியாளர் சொல்ல மாட்டார். ஸோ அவங்களுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் அவர்களை சத்தியத்தின் பக்கம் திருப்புவானாக என்று அவர்களுக்காக நம்ம துவா செய்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற கல்விகள் அது சரியான ஆதாரத்தோடு இருக்குமே ஆனால் எப்போதும் போல அந்த கல்விகளை நம்ம எடுக்கிறதுலையோ படிக்கிறதுலையோ அவங்களுடைய புத்தகங்களை கொண்டு பயன்பெறுவதிலேயோ அல்லது அவர்களுடைய மற்ற தக்வா சம்பந்தப்பட்ட பயான்களை கேட்கறதுலையோ இன்ஷா அல்லாஹ் குற்றம் இருக்காது. இது ஒரு பெரிய தவறு அவர் செஞ்சது என்று அறியப்பட்டு விட்டதோ அந்த விஷயத்துல நம்ம அதை புறக்கணித்து விட்டு மற்ற பொதுவான மற்ற மார்க்க விஷயங்களுடைய அந்த பயன்பாடுகளில் நம்ம எடுக்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் தப்பு இருக்காது. அதே நேரத்தில் அவர் மொத்த பிரச்சாரத்தையும் இதுக்கே வைத்துக் கொள்கிறார். அவருடைய எந்த பயான கேட்டாலும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காரு, அந்த மாதிரி ஒரு தொழிலாக்கி விட்டார் என்றால் அப்ப என்ன ஆகும்? ஒன்றுக்கு பல முறை அந்த பயான கேட்க கேட்க கடைசியில நமக்கும் அந்த மென்டாலிட்டி வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தவிர்த்துக்கலாமே தவிர, அவர் ஏதோ ஒரு நேரத்தில் 2 நேரத்தில் சொன்னாரு, மற்றபடி அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மற்ற கல்வி ஃபிக்ஹுடைய அகீதாவுடைய மற்ற வகுப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம கேட்கறதுல இன்ஷா அல்லாஹ் குற்றமாகாது. அது பொதுவாக அறிஞர்கள் என்ற அடிப்படையில் நம்ம இஸ்திஃபாதா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஷேக். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஷேக் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் மென்ஷன் பண்ணாங்க. அப்போ ஹெர்குல் அப்படின்னு சொல்லி ஷேக் நேமை அரபிக்ல மென்ஷன் பண்ணாங்க. நம்மளுடைய பழக்கத்துல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பேர் ஹெர்குலிஸ். ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ த இன்சிடென்ட் மென்ஷன் பை ஷேக் அபவுட் அபு சுஃபியான் டாக்கிங் டு ஹெர்குலிஸ் இஸ் a really really important incident. மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர் ஷேக். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம அந்த கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. சஹீஹுல் புகாரியுடைய டிரான்ஸ்லேஷன் நான் ஒன்று செஞ்சிருக்கிறேன். அதில் இந்த கிதாபுல் ஈமான் இன்ஷால்லா நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டுமே நிறைய படிப்பினைகளோட அதை செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு இன்ஷால்லா முடிஞ்சா நேரம் ஒதுக்கி படிங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹ் கைர் ஷேக். சிஸ்டர் யாஸ்மின் ஃபாத்திமா கேள்வி இருந்தா கேட்கலாம் சிஸ்டர். மைக் ஓபன் பண்ணி கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், இப்போ நம்ம போய் பேசக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்றோம். சில சந்தர்ப்பங்கள், ஒரு குடும்ப சூழ்நிலைகள், நம்ம போய் பேசினாதான் ஒரு பிரச்சனை வராது, தவிர்க்க முடியாத காரணம்,
அது ரொம்ப மனசு சில வீட்டில் போய் மனசு கஷ்டமாவே இருக்கு. ஆனா இதை பேசினாதான் இது ஒரு பிரச்சனை இல்லை, நான் தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம படிச்சது என்னமோ பொய் பேசுனா பிரச்சனை வரும், உண்மை பேசுனா பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலான்னு தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி அதாவது உங்கள் மனசுக்கு படுது இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டோம்னா தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் தப்பிக்க முடியாது, இன்னொரு பிரச்சனையில் தான் மாட்டுவோம். அதாவது ரெண்டு அர்த்தமாக பேசலாம். வெளிரங்கமாக பார்த்தா அது அவங்க ஒரு அர்த்தத்தில் எடுத்துப்பாங்க, நீங்கள் ஒரு அர்த்தத்தில் எடுத்துப்பீங்க. அப்படி வேணால் கொஞ்சம் தௌரியான்னு சொல்லுவாங்க அதுக்கு, அந்த மாதிரி வேணால் பேசலாம். அதுவும் ஒரு பொய்யுடைய வகை தான். எப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நீங்கள் வரலையா எங்களுடைய திருவிழாக்குன்னு வரும்போது, எனக்கு சக்கீம், நான் நோயாளியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மனசு கவலையாக இருந்ததை சொன்னாங்க. அவங்க சரி ஏதோ உடம்பு சௌரியம் இல்லாமல் இருக்கிறத சொல்கிறாரு போல இருக்குன்னு போயிட்டாங்க. அதே போல் தன்னுடைய மனைவியை சகோதரின்னாங்க, அவங்க மார்க்கத்தில் சகோதரின்னு மனசில் நினச்சிக்கிட்டாங்க, அவங்க உடன் பிறந்த சகோதரின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தலாம். மற்றபடி முழுக்க முழுக்க பச்சையாக பொய் சொல்றது என்பது இது அறவே தவிர்க்கப்பட வேண்டிய, வெறுக்கப்படக்கூடிய ஒன்று. இன்னொரு வகையில் பொய் என்பது ஒரு சில நேரங்களில் அனுமதிக்கப்படுது. சில நேரங்களில் கணவன் மனைவியை திருப்திப்படுத்த அல்லது மனைவி கணவனை திருப்திப்படுத்த, அதே போல் சண்டை செய்திருக்கக்கூடிய ரெண்டு நண்பர்களை சேர்த்து வைப்பதற்காக, ரெண்டு சமூகங்களை சேர்த்து வைப்பதற்காக இந்த மாதிரி நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதே போல அநியாயக்காரர்களிடமிருந்து அப்பாவிகளை பாதுகாப்பதற்காக பொய் சொல்வது என்பது ஃபர்து, கட்டாயமாகிவிடும். இப்போ ஒரு கொலைகாரன் தேடிக்கிட்டு வர்றான் ஒரு அப்பாவியை, அந்த அப்பாவியை நீங்கள் வீட்டில் மறைச்சி வச்சிருக்கிறீங்க, அல்லது அவர் உங்கள்கிட்ட அடைக்கலம் தேடி மறைந்திருக்கிறாரு, ஆமாப்பா என் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கிறான் கூட்டுப்பப்பா அப்படின்னு அவன் தேடும்போது கொடுக்கலாமா, செய்யக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து அந்த மாதிரி ஒரு இருக்குமே, ஆனால் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பொய் சொல்லலாம். மற்றபடி பொது வாழ்க்கையில் நீங்கள் பொய் சொன்னால் பிரச்சனை வரும், அதனால் இப்படி சொல்லிடுவோம், பொய் சொன்னால் பிரச்சனை வரும், அதனால் இப்படி சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கதவை திறந்து வச்சிங்கன்னா, ஷைத்தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரியே தான் வழிகாட்டிக்கிட்டே இருப்பான், தோற்றம் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான், பொய்யை உங்களுக்கு லேசாக்கிக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த மனநிலையிலேருந்து அடுத்த கட்ட மனநிலைக்கு வந்துருங்க. எப்படி காப் ரலியல்லாஹு அன்ஹு, முனாஃபிக்குகள் எல்லாம் பொய் சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. பொய் சொல்லியிருந்தா தப்பிச்சிருக்கலாம், பிரச்சனை வந்திருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்க மாட்டாங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் காபவர்கள் இல்லை, உண்மை சொல்லி எனக்கு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹு தஆலா என்னை மன்னிப்பான், அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் என்னை விடுவிப்பான்னு சொல்லி அவங்க நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த தபூக் போருக்கு வராமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை, நானாகத்தான் வராம தவறு செய்து விட்டேன் என்று உண்மையை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள் 50 நாள் அவங்கள புறக்கணிச்சாங்க. ஆனாலும் அல்லாஹு தஆலா அவரை உண்மையாளர் என்று, அவரையும் அவரோடு இருந்த மற்ற 2 தோழர்களையும், மொத்தம் 3 பேர், லகத் தாபல்லாஹு அலன் நபி, அல்லாஹ் நபியை மன்னித்தான், நபியோடு ஈமான் கொண்டவர்களை மன்னித்தான், முஹாஜிர் அன்சாரிகளை, வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, அந்த போருக்கு வராமல் பின்தங்கிய 3 தோழர்களையும் அல்லாஹ் மன்னித்தான் என்று அவர்களை சிறப்பித்து அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறினான். அதனால சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பயந்து நம்ம பொய்யை நம்ம லேசாக்கி விடுவோமே, ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுவே கடைசியில் பழக்கமாக போயிடும். ரொம்ப பெரிய ஆபத்தா அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். ஜஸாக்கல்லாஹ் ஃபைர் ஷேக். சிஸ்டர் ஃபரீதா பேகம் கேளுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வஅலைக்கும் அஸ்ஸலாம். என்னோட கேள்வி இப்போ ஆண்கள் தொழுகை ஆண்கள் தொழுகை வேற மாதிரி, பெண்கள் தொழுகை வேற மாதிரியா, இல்ல 2 பேருக்குமே ஒரே மாதிரி தானா? ஏன்னா புக்குங்கள்லாம் 2 விதமான புக்குங்களை நான் பார்த்துருக்கேன். அதை எப்படி தொழுகிறது, ஆண்கள் தொழுகிற மாதிரி தான் பெண்களும் தொழுகணுமா? அதுலேயும் நம்ம தஹஜ்ஜத் தொழுகும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தைப்படையில தொழுதுருக்காங்கிறாங்களே, அப்போ வித்ருவாஜிபை தஹஜ்ஜத்ல தான் தொழுகணுமா, இல்லை இஷா தொழுதுட்டு தஹஜ்ஜத்தை வித்ருவாஜிபை முடிச்சிடலாமா? அது எப்படி தஹஜ்ஜத்துடைய ஒற்றைப்படையில தொழுகிறது, அதை 2க்கும் விளக்கம் கொடுங்க உஸ்தாத் இன்ஷாஅல்லாஹ். اللهم يسر لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رب زدني علما رب زدني علما. நம்மளுடைய ஓகே 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 ஓகே
உங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு அருமையான தொழுகை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம மார்க்கெட்டில் போய் தொழுகை ஹனஃபி தொழுகை ஷாஃபின்னு பார்த்துக்கிட்டு ஏன் கவலைப்படுறீங்க? இன்ஷால்லா குரூப்பில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு அருமையான 3 புத்தகங்கள் இருக்குது. அதில் 2 புத்தகம் பெரிய புத்தகம், ஒரு புத்தகம் பெருசு, ஒரு புத்தகம் நடுநிலையானது, ஒரு புத்தகம் ரொம்ப சுருக்கமானது. முதல்ல உள்ள அந்த 2 புத்தகத்தை ஷேர் பண்ணுறேன், படிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்ப்பது போன்று தொழக்கூடிய அந்த ஆயத்துகள் ஹதீஸுகளோட அதை படிங்க இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் பெண்களுக்கென்று தனித்தனியாக பிரித்து தொழுகை முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கவில்லை. சல்லு கமாரா துமுனி உசல்லி, நான் தொழுவதை எப்படி நீங்கள் பார்த்தீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவானது. சரியா? சில இடங்களில் பெண்களுக்கு இப்படி என்று ஏதாவது சிலர் அறிவிப்பார்களே, ஆனால் அந்த அறிவிப்புகள் எதுவும் நம்பகத்தன்மையான ஆதாரமிக்க அறிவிப்புகள் அல்ல. ஸோ முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்விக்கான பதில் என்னவென்றால், இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு விசாலம் இருக்கிறது. விசாலம் என்றால் என்ன? இரவுல தூங்குவதற்கு முன்பே நீங்கள் வித்தரை தொழுது விட்டு தூங்குவது, பிறகு எழுந்து நீங்கள் இரவு தொழுகை தொழும் பொழுது 2 ரக்காத்துகளாக உங்களுக்கு முடிந்த அளவுக்கு தொழுவது. இப்போது நீங்கள் வித்தரை மீட்டக்கூடாது, திரும்பவும் இன்னும் 1 ரக்காத்து வித்திரு தொழக்கூடாது. ஒரு இரவுல ஒரு வித்திரு மட்டும்தான். இரண்டாவது, இரவு தூங்கிவிட்டு இரவில் எழும் பொழுது இரவு தொழுகையோடு சேர்த்து வித்திரு தொழுவது. அப்படி தொழும் பொழுது 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும். எப்போது நாம் அந்த இரவு தொழுகையை முடிக்கிறோம் என்று விரும்புகிறோமோ அப்போது 3 ரக்காத்துகள் தொழுது 2வது ரக்காத்தில் உட்காராமல் 3வது ரக்காத்தை வித்திராக்கி தொழுவது, அல்லது 2 ரக்காத்துகளாக தொழுது சலாம் கொடுத்து விட்டு 1 ரக்காத்து எழுந்து தனியாக தொழுவது. ஸோ இந்த 2 முறைகளுமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி வித்திர தொழுதுறது, அதுக்கு பிறகு எழுந்து தொழும் பொழுது இரவு தொழுகையினுடைய நஃபில்களை மட்டும் தொழுகிறது. இது முதல் முறை. இரண்டாவது முறை, இரவிலே தூங்கியதற்கு பிறகு இரவு தொழுகையோடு சேர்த்து வித்திரை தொழுவது. அப்படி வித்திரு தொழும்போது 2 அமைப்பு இருக்கு. ஒன்று 3 ரக்காத்து வித்திரு தொழுகலாம், இன்னும் 5 ரக்காத்து கூட தொழுகலாம், 7 ரக்காத்து கூட தொழுகலாம் வித்திரு. சரிங்களா? அப்படி தொழும் பொழுது இடையில எந்த ரக்காத்திலையும் உட்காரக்கூடாது, கடைசியில மட்டும் உட்காரணும். அப்படி இல்லை 2 ரக்காத்தை தொழுதுட்டு கடைசியா சலாம் கொடுத்து முடித்ததற்கு பிறகு 1 ரக்காத்து தனியாக தொழுவது. ஸோ இதுல எதை வேண்டுமானாலும் நீங்க பின்பற்றலாம். ஒரு முறை நீங்கள் வித்திரு இரவுல தொழுதுட்டு தூங்கி விட்டீர்கள் என்றால் இரவு எழுந்து நீங்கள் நஃபில் தொழும் பொழுது, கியாமுல் லைல் தொழும் பொழுது வித்திரை நீங்கள் மீட்டு தொழக்கூடாது. ஒரு தடவை முடித்த உடனே அதோட முடிந்து விட்டது. கடைசியா ஒரு கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபரீதா இருக்கீங்களா சிஸ்டர்? வலைக்கும் அஸ்ஸலாம். ஷேக், இப்போ என் கணவர் அவர்களுடைய தந்தை தாய் சிறிதளவு கொஞ்சம் கூட நம்ம ஏதாவது கண்ணிய குறைவான்னு நினைச்சிட்டாலோ ரொம்ப கோவப்படுறாங்க. இதே நான் வீட்டுல இருக்க சின்ன தப்பு பண்ணிக்கிறோம் என்னோட தந்தைய ரொம்ப திட்டுறதோ, என் குடும்பத்தாளங்க ரொம்ப திட்டுறதோ அந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிள்ளைகள் அவங்க தாய் தந்தை வீட்டுக்கு போனா அனுமதிக்கிறாங்க. இதே என்னோட தந்தை வீட்டுக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப இது பண்றாங்க, போகக்கூடாது. அங்க போய் எங்க அண்ணனோட பிள்ளைங்களோட விளையாண்டவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா நாங்க ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டாலும் இல்ல அவங்க ஏதாவது பண்ணிட்டாலும் ரொம்ப வீட்டுல சண்டை வருது. அதுக்கப்புறம் என்னோட சைடு உறவுகளை எதுவுமே பேண விட மாட்டேங்கிறாங்க. அது என்ன ஷேக், என் மேல குற்றமாகுமா? நான் உறவை பேணாது இல்ல, நான் இந்த விஷயத்துல நான் எப்படி நடந்துக்கணும்? அதாவது நீங்க கேள்வி ஆரம்பிச்சதை பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்குது. அதாவது அவருடைய பெற்றோர்கள் மேல கோபப்படுறாங்கன்னு சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு. அப்படியா?
இல்ல அவர்களுடைய பெற்றோரை வந்து நான் சிறிதளவு கொஞ்சம் நான் ஏதாவது என்னோட சைட்ல இருந்து நீங்க பேசிட்டா நான் ஒழுங்காக நடத்துறேன் ஷேக். ஆனா வந்து அந்த மாதிரி நான் நடத்துறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து என் மேல வந்து கோவப்படுறாங்க. அவர்களுடைய தாய் தந்தையை வந்து நல்ல முறையில நடத்தணும் அப்படின்னு ஒரு நியத்து. அதே வந்து நான் வந்து என் தகப்ப வீட்டுக்கு போனாலும் என் தகப்ப வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலும் அங்க சின்ன பிள்ளைங்க கூட விளையாடும் போது ஏதாவது ஒரு அடிபட்டா கூட ஏன் அடிபட்டுச்சு ஏன் இது பண்ற அப்ப அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து ஏதாவது பேசி விளையாண்டாலும் அந்த வார்த்தைகளை வீட்டுல வந்து பேசினாலும் வந்து அப்ப நீ போறதாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு போகக்கூடாது. ஆமா, இப்ப என்னன்னு சொன்னாமா இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, இந்த மாதிரி உள்ள சகோதரர்களுக்கு தனியா நம்ம மனநல ஆலோசனை கவுன்சிலிங் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அவர்களால சமநிலை பேண முடியாத அளவுக்கு ஒரு சார்பா அவங்க விழுந்துட்டாங்க. பெற்றோர்களை மதிக்கணும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், பெற்றோர்களுக்கு நோவினை மன வலி தந்துவிடக்கூடாது என்ற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அதாவது அளவை விட அதிகமாயிடுச்சு. அல்லது அது அவர்களுக்கு ஒரு பெரிய அச்ச உணர்வை கொடுத்து எது நடந்தாலும் இது நம்முடைய பெற்றோர்களை பாதிச்சிருமோ, மன வருத்தம் அடைஞ்சிருமோ, அதனால அல்லாஹ் நம்ம மேல கோச்சு கொள்வானோ, இதனால பெற்றோர்கள் நமக்கு வெறுப்பாயிடுவாங்களோ, நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படிங்கிற அதிகப்படியான பயம். சரிங்களா? இது ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்புல உள்ளவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லது. ஆனா அதை ஒரு பின்பற்றும் பொழுது எதிர்த்தரப்புல உள்ளவங்களை அனுசரிக்காம போறாரு பாருங்க, அதனால அவருக்கு பிரச்சனை, அதனால குடும்பத்துல பிரச்சனை. இப்ப முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்க மேல அவருக்கு நம்பகத்தன்மையை கொண்டு வரணும். நீங்க அவருடைய பெற்றோரை பேணக்கூடியவர், மதிக்கக்கூடியவர், அவருடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடியவர் என்கிற அந்த உண்மையை அவர் புரியும்படியாக அவருக்கு யதார்த்தமா அதை நீங்க நிரூபிக்கணும். அதற்கு முதலாவது அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. இரண்டாவது, நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு முன்னாடி புகழ்ந்து உயர்வா பேசி கண்ணியப்படுத்தி பேசி அவருக்கு முன்னாடி அந்த பெற்றோர்களுக்கு பணிவாக பணிவிடை செய்து அதை நீங்க நிரூபிங்க, உறுதிப்படுத்துங்க. அதற்கு பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல அவருடைய பெற்றோர்களை நீங்கள் திருத்துவதாக இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லும் பொழுதோ அப்போ அவருக்கு சந்தேகம் வராது. சில பெண்களிடத்துல இரண்டாவது இருக்கும், அதாவது கடமைகளை செய்வாங்க, கரெக்டா உணவு கொடுத்துருவாங்க, கரெக்டா அவங்களுடைய துணிமணிகளை துவைச்சு கொடுத்துருவாங்க. ஆனா அவர்களும் வீட்டில் உள்ள ஒரு பெரியவர்கள் தானே, வயதானவர்கள் தானே, என்னுடைய கணவனுக்கு அவர்கள் பெற்றோர்கள் தானே என்று அவங்களிடத்துல போய் உட்கார்ந்து பேசுறது, அவங்களுக்கு மரியாதையான வார்த்தைகளை சொல்றது, அவங்களிடத்துல ஒரு மனம் விட்டு பழகிறது, இது இருக்காது. அல்லது தன்னுடைய கணவனிடத்துல பேசும் பொழுது அவருடைய பெற்றோர்களுடைய தவறுகளை, குறைகளை அல்லது அவர்களால் தனக்கு ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்களை மட்டும்தான் ஒரு பக்கமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்க அம்மாட்ட இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், நிறைய அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, நானும் உங்க அம்மாவும் இங்கே போனோம், நானும் உங்க அம்மாவும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம், உங்க அம்மாவுக்கு நான் இன்னைக்கு இந்த ஹித்மத் பண்ணேன், இப்படிலாம் விஷயங்கள் பேசுவார்களே. ஆனால் அப்போ அவருக்கு தன்னுடைய மனைவி மீது நம்பிக்கை வரும். ஆஹா, நம்ம இல்லை என்றாலும் நம்முடைய மனைவி வந்து நம்முடைய அம்மாவை கேர் பண்றாங்க, நம்முடைய அம்மாவை பாதுகாத்துக்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு ஏதாவது முன்ன பின்ன பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இவங்க செய்ய மாட்டாங்க, நல்லதுதான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஸோ பெண்களிடமிருந்து பல ஆண்கள் தங்களுடைய தாய் தந்தையை பற்றி குறை சொல்வதை மட்டுமே காதால கேட்கிறாங்க, பணிவிட செய்யறதை பார்க்கறாங்க, ஆனா பேச்சால குறை சொல்றதை மட்டும்தான் பார்க்கறாங்க. தன்னுடைய தாய் தந்தை இடத்துல உள்ள நன்மைகளை எதையுமே பேசி பார்க்கல. அப்படி யாராவது இருப்பாங்களாமா மனிதர்கள்? ஒருத்தட்ட வந்து வெறும் குறை நன்மையே இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. இல்லைனாலும் என்ன, ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லுங்களேங்க. தப்பா இருக்குது என்ன, அதாவது நல்லிணக்கத்துக்காக வேண்டி சில விஷயங்களை சேர்த்து, அதாவது
பட்டவர்த்தமா பொய்யும் ஆகிடாம ஒரு அன்பான வார்த்தைகள். ஒண்ணுமில்ல, வீட்டுல உங்க அம்மா தனியா தான் இருந்தாங்க, நீங்க அவங்க அம்மா தனியா தான் இருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு நான் டீலாம் கொண்டு போய் கொடுத்தேன், நல்ல சந்தோஷமா பேசிக்கிட்டோம், இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா மற்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அதே போல பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு போறாங்க, விளையாடுறாங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க நாங்க எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு நான் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன், என் அண்ணன் பிள்ளைங்களும் பயான் கேட்டாங்க, என் பிள்ளை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிச்சோம், ஒன்னா சேர்ந்து தொழுதோம், இதெல்லாம் இருந்து அதோட சேர்ந்து விளையாட்டுகளும் இருக்குமேனால் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்போ உங்க கணவர் மார்க்கத்தில் பிள்ளைங்க கரெக்டா இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, கரெக்டா நேரத்தில் தொழுகணும்னு எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாரு. நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போறீங்க, தொழுகிறானுவ, எப்ப தொழுகிறானுவ இப்படி போறானுவ, அப்ப அவருக்கு கோபமா வரும். நாங்க போனோம், எல்லாம் சேர்ந்து ஒன்னா தாலியும் படிச்சோம், ஒன்னா சேர்ந்து ஜமாத்தா தொழுதோம், இதே பிள்ளைங்களை அண்ணன் பிள்ளைங்களோட சேர்ந்து என் பிள்ளைங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு ஜமாத்தா தொழுக போனாங்க. ஸோ இதையும் நீங்க அவருக்கு காட்டுங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் சால்வ் ஆயிடும். அது பரவாயில்ல, கேள்வி கேட்டவங்களுக்கு புரிஞ்சுச்சா, பதில் விளங்குச்சா, அல்லது வேற யாராச்சும் இதுக்கு சிறப்பா பதில் சொல்றவங்க இருந்தா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அப்துல் ஹாலிக் ஜி, நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். கணவனிடத்துல அனுமதி கேட்டுட்டு தான் அம்மா வீட்டுக்கு போகணுமான்னு கேட்குறாங்க. அது கண்டிப்பா கேட்டுட்டு தான் போகணும், சொல்லிட்டு தான் போகணும். அவர் அனுமதி கொடுக்கணும், அவர் அனுமதி கொடுக்குற மாதிரி நீங்க அவரை மாத்திரணும் இன்ஷா அல்லாஹ். பதில் புரிஞ்சுச்சுங்களாமா கேள்வி கேட்டவங்களுக்கு? புரிஞ்சுச்சுங்க. இப்ப என் சைட் உறவுகளை பேனாலே வீட்டுலதான் சொல்லுவாங்க அதிகமான உங்க ஆடியோ கேட்க மாட்டேங்குது. தாய் தந்தைகளை நல்ல முறையில நடத்துறேன், நீங்க சொல்ற மாதிரி மாற்றம்லாம் நான் உங்களை பாசமா தான் பாத்துக்கிறேன். இல்ல, பாசமா பாத்துக்கிறீங்கிறது அவருக்கு புரிய வைங்க. இப்ப கேக்குது, நீங்க பாசமா பாத்துக்கிறத அவருக்கு புரிய வைங்க, அது முகஸ்துதி கிடையாது, புரியுதா? கடமையானவர் பொறுப்பானவருக்கு அதை புரிய வைக்கிறதோ, அவர் கண் முன்னிலையில் அதை செய்யறதோ அது தப்பு கிடையாது, அவருக்கு புரிய வைங்க. நேற்று ஒருத்தங்க சகோதரி ஒருத்தங்க பேசுறாங்க வெளிநாட்டில இருந்து, அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் இடையில நீண்ட பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு சொன்ன சில நசீஹாவை தான் அவங்களுக்கு சொன்னோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேற்று அவங்க ஃபோன் பண்ணும்போது சொல்றாங்க, நீங்க சொன்ன நசீஹாவை நம்ம கடைபிடிச்சோம், இன்றைக்கு என்னுடைய கணவர் 100க்கு 100 மாறிட்டார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னென்ன விஷயங்களை பற்றியெல்லாம் நான் குறைபட்டு கொண்டிருந்தனோ அந்த எல்லா விஷயங்களையும் அவர் திருத்தி கொண்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்களுடைய கணவருக்காக வேண்டி துவா செய்யுங்க. யா அல்லாஹ், அவருடைய உள்ளத்துல என் மீது சரியான புரிதலை ஏற்படுத்து, எனக்கும் அவருக்கும் இடையில இணக்கத்தை ஏற்படுத்து, என்னுடைய செயலையும் நோக்கத்தையும் அவருக்கு புரிய வை அல்லாஹ் அப்படின்னு அவருக்காக வேண்டி நீங்க அதிகமா துவா கேளுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களை அவரோட பகிர்ந்து கொள்ளுங்க. எப்போதுமே பிறரை பற்றி நல்லதை பேசுறதையும் புகழ்றதையும் பகிர்ந்து கொள்ளுங்க. எப்படி உங்களுடைய பெற்றோரை பற்றி நீங்க மதிப்பீங்களோ அதே போல மதிப்பை அவருக்கு முன்னாடி அவருடைய பெற்றோர் மேல வெளிப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் தஆலா போக்கிடுவான். அவருடைய பயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய பெற்றோர்கள் அவமதிக்கப்பட்டு விடுவார்களோ என்னுடைய வீட்டில், என்னுடைய பிள்ளைகள் வேறு வீடுகளுக்கு சென்று அங்கே தங்குவதால் என்னுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கம் கெட்டு போயிடுமோ என்ற கூடுதல் பயம்தான் அவரை இப்படி நடத்துது. அவரிடத்துல உண்மையிலேயே கெட்டது இல்லை, ஆனால் இந்த கூடுதல் பயம் அவர் இந்த மாதிரி செய்ய வச்சிருது. அந்த பயத்தை போக்குங்க அவர்கிட்ட இருந்து இன்ஷா அல்லாஹ். இதனால எனக்கு மார்க்கெட்டில் படிக்கிறது ஹிஃப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதிகமான சோதனைகள் வர்றதால எனக்கு அதுல நீங்க இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. காலையில மாலையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இஸ்திக்ஃபார் செஞ்சு, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி, யா அல்லாஹ் எனது காரியத்தை லேசாக்கி கொடு, ரப்பி யஸ்ஸிர் லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை எனக்கு இலகுவாக்கி கொடு, எனது அஸ்லிஹ் லி ஷஅனி எனது காரியத்தை எனக்கு சீராக்கி கொடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய. குறிப்பா நஃபில் தொழுகும் பொழுதோ மற்ற தொழுகையிலேயோ சுஜூதுல இந்த துஆவை கேளுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நீண்ட நேரம் இருந்து மனசுல நினைச்சு கொண்டு, யா அல்லாஹ் கணவன் மனைவி எங்களுக்குள்ள கணவனுக்கு மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் குடும் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனின்னு சொல்லி அப்படியே நீண்ட நேரம் சுஜூதுல இருந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. 3 நாள்ல இன்ஷா அல்லாஹ் மகத்தான மாற்றத்தை பார்ப்பீங்க.
துவா தெரிஞ்ச துவா தான். அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி அம்ரி வ அஸ்லிஹ் லி ஷஅனி. யா அல்லாஹ் என் காரியத்தை எனக்கு இலகுவாக்கி கொடு, யா அல்லாஹ் என்னுடைய பிரச்சனைகளை எனக்கு சீராக்கி கொடு. ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக். நேத்து பயான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷேக். இனாயத் மகால வந்து பண்ணீங்க. வந்திருந்தீங்களா? அல்லாஹ் எங்களை பின்பற்றி நடக்க வைக்கணும். ஆமீன் ஆமீன் ரொம்ப ஆமீன் ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக். ஆமீன் ஆமீன் ஆமீன். Allah reward you, Sheikh. Amin. Allah take it afia. அல்லாஹ் ஆமீன். பரக்கல்லாஹு ஃபீக்கும். Sheikh. இன்னைக்கு குயிஸ்லாம் இல்லையா? Sheikh, இன்னைக்கு Q&A டைம் சரியா இருக்குங்க Sheikh. ஓகே சார், அடுத்த வாரம் முடிச்சிடும். அடுத்த வாரம் பாதி பிரிவில் பாதி தானே இருக்குது. இன்ஷால்லா 8-10 முடிச்சிட்டோம்னா 20 நிமிஷம் வச்சுக்கலாம் இன்ஷால்லா. Inshallah Sheikh. Inshallah. Barakallah feek. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். Allah, brothers and sisters, Sheikh Fagandi dua செய்யுங்க. அல்லாஹும்ம உம்மத்துக்காக துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீமையும் விட்டுறாதீங்க. சைனாவுடைய உய்குர் முஸ்லீம்கள், சூடான் முஸ்லீம்கள், பிலிப்பைன் முஸ்லீம்கள், காஷ்மீர் முஸ்லீம்கள், அதே போல் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமத்தில் இருக்கிறாங்களோ எல்லா முஸ்லீம்களுக்காக வேண்டி அவங்களுடைய உயிர் பொருள் உடைமை தீனுடைய பாதுகாப்புக்காக துவா செய்யுங்க. அடுத்து பொதுவாக எல்லா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளையும் இஸ்லாம் ஓங்குவதற்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முஸ்லீம்கள் ஒரு உம்மாவாக அவர்கள் ஒன்றிணைவதற்கும் அவர்களுடைய தீன் ஓங்குவதற்கும் இதை துவா செய்யுங்க அதிகமாக. இன்றைக்கு அந்த துவா நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. நம்ம நீண்ட காலம் இப்படிப்பட்ட துவாக்களை மறந்து போயிட்டோம். கேள்விப்படுறோம், ரோஹிங்கியாவில் முஸ்லீம்களை கொண்டாங்களா, கொண்டுட்டாங்கப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா சைனாவில் உய்கூர் முஸ்லீம்களை இப்படி அநியாயம் பண்ணாங்களா, சரி என்னப்பா அப்படின்னு போயிட்டு அவங்களுக்காக ஏன் நம்ம அழுது அல்லாட்ட துவா கேட்காம இருக்கிறோம்? நம்மளால் முடிஞ்சது ஒரு துவா கூட கேட்கக்கூடாதா சொல்லுங்கள்? பாலஸ்தீனம் இருக்குது, சூடான் இருக்குது, இன்னும் எவ்வளவு இடங்களில் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. முஸ்லீம் நாடுகள் தங்களுடைய அடையாளங்களை இன்று தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் நாடுகள் குஃபார்களுடைய மேற்கத்திய நாடுகளாக மாற்றப்பட வேண்டும் என்று சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த பக்கம் கிழக்காசிய இஸ்லாமிய நாடுகளெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தில் கரைஞ்சி போய் மிச்ச மீதி இபாதத்தில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சில பள்ளிவாசல்கள் இருக்குது. மற்றபடி கலாச்சாரமாக, வணக்க வழிபாடாக, சமூகமாக, அதே போல் அரசியலாக டோட்டலாகவே கரைஞ்சி போயாச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய மத்திய கிழக்குகள் அவையும் முற்றிலுமாக சின்ன பின்னமாக சீரழிக்கப்பட்டு விட வேண்டும் என்று ஒரு ஃபோக்கஸாக பிளான் பண்ணி சதித்திட்டமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம எதை பற்றியுமே கவலை இல்லாமல் வீடு வாங்கினோமா, சொத்து வாங்கினோமா, தூங்கினோமா, சாப்பிட்டோமா, கல்யாணம் நடத்தினோமா, ஃபங்க்ஷன் வச்சோமா, காசை செலவு பண்ணோமா, இப்படியே நம்மளும் மண்டையை போட்டு இந்த அற்ப விஷயங்களில் அதாவது சீரழித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக முஸ்லீம்களுடைய உம்மத்துக்காக வேண்டி துவா கேட்குறதே குறைஞ்சி போச்சு. அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனில் ஒவ்வொரு தொழுகையிலையும் அதே போல் ஒவ்வொரு துவாலையும் மூமின்கள் முஸ்லீம்கள் என்று அல்லாஹ் நினைவுபடுத்தினான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட நம்ம அந்த முஸ்லீம் மூமின்கிறத சுருக்கிக்கிட்டோம். அதனால் அதிகமாக உம்மத்துக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். விரைவில் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் அந்த நல்ல மாற்றங்கள் வரும். நம்ம எல்லோரும் உண்மையான அல்லாஹுவை மட்டும் முன்னோக்கிய உள்ளங்களோடு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்கும்போது அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே பார்த்து நிறைவு செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.